ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றிகார் கண்ட்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங் பிரான்ச்சஸில் என்னென்ன பிரான்ச்சஸ் வந்து படிப்பதற்கு ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஒரு பாடம் கடினமாக இருக்கிறதா இல்லையான்றது அந்தந்த மாணவர்களை பொறுத்து. சரி, எந்த மாணவர்களுக்கு ஒரு பாடத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு வந்து அதை எளிமையாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாத பாடங்கள் கடுமையாக இருக்கும். சரிங்களா? இது வந்து ஜென்ரலான ஒரு ஐடியா. பட் நம்ம டியூஷன் சென்டர்லேருந்து படித்து முடிச்சுட்டு இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சில குறிப்பிட்ட பாடப்பிரிவுகளை சொல்லியிருந்தாங்க. அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா EEE, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். சரிங்களா? இதுதான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட்ஸ்லேயே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லா மாணவர்களும் சொல்கிறாங்க. இதில் சர்க்யூட் அனாலிசிஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், இந்த 2 பாடங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. சரியா? 2வது இடத்துல இருக்கக்கூடியது எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ECE. இதுவும் EEEக்கு இணையாக வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸ், சரிங்களா, டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர்னு கூட சொல்லுவாங்க, DSP, அதுக்கப்புறம் மைக்ரோ ப்ராசஸர், இந்த மாதிரியான பாடங்கள் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த இன்ஜினியரிங் தான் மதர் ஆஃப் இன்ஜினியரிங் கூட சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், மெஷின் டிசைன், இந்த மாதிரியான பாடங்கள் வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இது எதுக்காக கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வேதியியல் மட்டும் இல்லாமல் மேத்ஸ், ஃபிசிக்ஸ் சார்ந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இங்கே வரும். ஸோ ப்ராசஸ் கால்குலேஷன்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் ஏன் கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களை பார்க்கும்போது எனக்கு சில புரிதல்கள் இருக்குது. அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் மேத்தமெட்டிக்கல்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் பேஸ்டு கான்செப்ட் நிறையா வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கிராஃப்ஸ் அண்ட் லேப்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இல்லாத பட்சத்தில் மாணவர்கள் கஷ்டமாக சொல்கிறாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை கண்டெல்லாம் நீங்கள் பயப்பட வேணாம். இருந்தாலும் ஒரு ஐடியாவுக்கு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தடுத்த வீடியோவில் இதே மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய்.